ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக கொத்தமல்லி துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி தழையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்துடலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துடலாம். 3 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம மிளகாய் பார்த்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கட்டும். கொத்தமல்லியை நல்லா வதக்கி விடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துடலாம். ஒரு சின்ன பீஸ் புளி சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அந்தளவுக்கு பார்த்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி ரொம்ப குறைவாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா புளிப்பாயிடும். 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். தேங்காய் துருவல் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். நம்ம ஏற்கனவே வதக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி துவையல் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாதத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.